நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நடக்கின்ற எல்லாமே முற்பிறவியை அந்த கர்மாக்களை ஒட்டியே நமக்கு பல விஷயங்கள் நடக்கின்றது. இதனை நாம் பல வேளைகளிலே புரிந்து கொள்ளலாம். நமக்கு தேவையில்லாத ஒருவரோடு நமக்கு முன்பின் பழக்கமே இருக்காது. ஆனால் அவரோடு திடீரென்று அவரை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு மனதிலே ஒரு விதமான சங்கடங்கள் தோன்றும். அல்லது ஒரு சிலரை பார்த்தவுடன் நமக்கு அவர்கள் மேல் பிரியம் ஏற்படும். இவையெல்லாம் நம்முடைய முற்பிறவியிலே விட்டகுறை தொட்டகுறை என்று சொல்வார்கள். விட்டகுறை தொட்டகுறை என்று சொல்வார்கள். அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் தான் இவையெல்லாம். இவற்றையெல்லாம் விஞ்ஞான ரீதியாக கூட ஆராய்ச்சி செய்து பலர் இவை உண்மை என்று சொல்லி இருக்கின்றார்கள். வெளிநாடுகளிலே ஒரு 3 வயது குழந்தை வேறு ஒரு தேசத்தினுடைய மொழியை பேசி நான் அன்றைய காலத்திலே அந்த நாட்டினுடைய இளவரசி என்று சொன்னதாகவெல்லாம் சொல்வார்கள் முற்பிறப்பை பற்றி. இதிலே ஆழ்ந்து போனால் நிறைய பேசலாம். என்றாலும் இந்த கர்மா என்பதற்காக இதனை நான் சொல்ல வருகின்றேன். கர்மா என்பது நம்மை நிச்சயமாக தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பது உண்மை. அதனால்தான் வாழ்கின்ற வாழ்க்கையிலே இந்த ஜென்மத்திலே எந்த விதமான பாவங்களையும் செய்யாமல் அடுத்தவர்களுக்கு நன்மை செய்து வாழ வேண்டும் என்று பெரியோர்கள் சொல்கின்றார்கள். அடுத்தவர்களுக்கு நாம் நன்மை செய்ய நமக்கு இந்த பிறவியில் இல்லாவிட்டாலும் அடுத்த பிறவியிலே நமக்கு ஒரு நல்ல வாழ்வை கிடைக்கும். ஏழையாக இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்தால் அடுத்த பிறவியிலே நமக்கு நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை கிடைக்கும், கஷ்டம் இல்லாமல் இருப்போம் என்றெல்லாம் பெரியோர்கள் நமக்கு சொல்லி வைத்திருக்கின்றார்கள். இந்த பாவங்களையெல்லாம் போக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதாவது முற்பிறவி பாவங்கள் போக வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் போன்றவற்றை முறையாக செய்ய வேண்டும். செவ்வாய் வெள்ளி இந்த நாட்களிலே முகசவரம் செய்து கொள்ளக்கூடாது, முடிவெட்டி கொள்ளக்கூடாது. இவையெல்லாம் நம்மை தற்காத்து கொள்கின்ற அற்புதமான விஷயங்கள். ஒரு சிலவற்றை செய்யக்கூடாது என நமக்கு முன்னோர் வகுத்திருக்கின்றார்கள் என்றால் ஒரு நல்ல காரணத்தோடு தான் அவற்றை வகுத்திருப்பார்கள். அவற்றை செய்யாமல் இருப்பது நமக்கு நல்லது. இன்றைய வாழ்க்கையிலே நாம் பலரும் மருந்து மாத்திரைகள் என மருந்து மாத்திரைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, இன்னும் எத்தனையோ வியாதிகளை சொல்கின்றார்கள். பலருக்கும்